என்ன மணி? வணக்கம். வணக்கம். என்ன தொழில் வியாபாரம் நடக்கா? அம்மா சொன்னேன். சரி சரி. இது எப்படி அப்பா பணம் ஏறுறாங்கல்ல, அதில் உள்ள கருப்பட்டி பயணிலாம் நீ தான் எடுத்து கொண்டு வித்துட்டு வருவியோ? ஆமாண்ணே, கஷ்டப்பட்டு ஏற வேண்டியிருக்கு பனையை. ஒரு நாளைக்கு 3 நேரம் ஏற வேண்டியிருக்கு. அந்த பனையை பயணி இறக்கி நம்ம கொண்டு போய் கொடுத்தா வியாபாரி சும்மா கேட்ட மாதிரி கேட்காங்க. அதுக்கு நம்மளே இதை ஒரு தொழிலாக பண்ணிடலான்னு நான் எங்கள் அப்பா பனை ஏறதை நான் கொண்டு பயணியாக விற்பேன். கருப்பட்டி காய்ச்சா அவங்க வியாபாரி ரொம்ப கம்மியாக கேட்காங்க. அடிமட்ட வேலைக்கு நாங்க கஷ்டப்பட்டு நம்ம ஏறி சம்பாதிக்கும். சும்மா கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டிய, குடும்பத்தோட உழைக்கணும். குடும்பத்தோட கஷ்டப்பட்டு உழைக்கிறத நம்ம சும்மா கொடுக்கணும். நம்மளே கஸ்டமர் கொடுக்குமே அப்படின்னு சொல்லி நானே சேல்ஸ் பண்ணுவேன். நீயே கஸ்டமர் பிடிச்சி நீ உன் கருப்பட்டியை நானே என் கருப்பட்டியை நானே எங்க அப்பா பணம் ஏறுவோம், எங்க அம்மா பயிர் கேட்பாங்க, நாங்களே அதை சேல்ஸ் பண்ணிடுவோம். நீனே எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுறோம். ஆமா, நம்ம அந்த வியாபாரி ரேட்டு போட்டு கொடுத்ததோட கூட 500 ரூபா வச்சு கொடுப்பேன். எங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா வாங்கிடுவாங்க. அதாவது வியாபாரி நம்ம கிட்ட எடுக்கிற ரேட்டை விட நீ கொண்டு வித்துட்டு வந்தா உனக்கு கொஞ்சம் சின்ன வருமானம், ஒரு குடும்ப செலவுக்கு ஒரு குடும்ப சம்பளமும் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு கூட 500 ரூபா கொடுத்த மாதிரி இருக்கும், சம்பளம் கிடைச்ச மாதிரி. ஆமா, நீ ஒரிஜினலா அந்த பையனை அப்படியே இறக்கி கொண்டு போறதுனால மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. சூப்பர் ஒரிஜினல் பயணின்னு சொல்லி உடனே வாங்கிடுவாங்க. இது நம்மளுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊரை பெருமையா பெருமைப்படுத்துது. ஏன்னா வெட்டிக்குளத்து பயணினா சுத்தம் 100% கலப்படம் இல்லாதது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. ஒரே பயணி வெட்டிக்குளத்து பயணி தான். சுற்று வட்டார மக்கள் தான் நம்பக்கூடிய ஒரு விஷயம். நம்பக்கூடிய மக்கள் தான். இங்கன்னு இல்ல, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா இடத்துல இருந்து இங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊர்ல வந்து வாங்கிட்டு போறாங்க. 200 ரூபா பெட்ரோல் போட்டு டீசல் போட்டு நம்ம பயணி குடிக்க அப்படி வருவாங்க.